கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்குமே மகிமைப்படுவதாக. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இது இந்த மாதம் அடுத்த மாதத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறது. ஜெபம் என்பது எப்படிப்பட்ட உறவு என்பதை கடந்த வாரத்தில் நாம் கவனித்தோம். அநேக நேரங்களிலே நாம் ஜெபிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சாப்பிட போகிறோம்னா ஜெபம் பண்ணுவோம், சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லும்படியா. தூங்க போக போகிறோம், நிச்சயமாக ஒரு ஜெபம் பண்ணுவோம். காலையில் எழுந்திரிச்சிட்டோம், ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, விண்ணப்ப குறிப்பு வருகிறது, ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஆபத்தை குறித்து கேள்விப்படுறோம், ஜெபம் பண்ணுவோம். இது நம்முடைய வழக்கம், நாம் அப்படி தான் கற்றுக்கொண்டோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பார்த்தால், அவர் ஒரு ஜெப வீரராக, ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையினுடைய முழு அங்கமாக இருந்ததை நாம் சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டோம். இயேசுவானவரை பார்த்து நம்முடைய ஜெப வாழ்க்கையை வளர்த்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற வண்ணமாக நாம் இருந்திருக்க மாட்டோம். ஸோ இந்த 2 மாதமும் we are not going to look at anybody else, just only focus on Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை மட்டுமே கவனித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகினால் இன்றைக்கும் ஆண்டவரை உற்று நோக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம். பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிறப்பா, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் தாழ்மையோடு வருகிறோம். எங்களுடைய ஜெபங்கள் பலவீனமாக இருக்கிறது. அறியாமல் நாங்கள் தவறான இடங்களில் கற்றுக்கொண்டு இதுவரைக்கும் பழக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் உம்மை உற்று நோக்கி கற்றுக்கொள்ளவும் செயல்படவும் கிருபை தாங்க. உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த வாரம் ஒரு மனப்பாட வசனம் சொன்னோம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இந்த வசனம் எங்கு வருகிறது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் பின்னோக்கி கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா, எந்த ஒரு வசனமும் தனியாக எடுத்துட்டோம்னா அது ஏன் அங்கே சொல்லப்பட்டது, அதனுடைய ஆழம் என்ன தெரியாது. ஒரு வசனத்தை தேவன் சும்மா அங்கே வைக்கல. இப்போ இந்த வசனத்தை வச்சு என்ன நம்ம புரிஞ்சுக்க போகிறோம்? வழக்கமாக நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா இந்த வசனத்தினுடைய சிக்னிஃபிகண்ட் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, மேலோட்டமாக படித்தா புரியாது. பட் இயேசுவானவரை குறித்து சொல்லும் பொழுது ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேதத்தில் தேவன் நமக்கென்று பதிவு செய்திருக்கிறார். நாம் அதை கவனிக்கிறதில்லை. பொதுவாகவே சம்பவங்களை படிக்கும் பொழுது, இப்போ சொல்லப்போனால் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு அவர் பகிர்ந்து கொடுத்த சம்பவத்தை நம்ம எதையும் விடாமல் படிச்சிருவோம். ஆனால் அவர் எங்கே போனார், எங்கே உட்கார்ந்தார், எங்கே நின்னார், இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது. ஸோ இயேசுவானவரை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்குறதுக்கு நேரம் எடுத்தோம்னா, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார்னு ஒரு பதிவு செய்கிறாங்கன்னா, ஏன் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த பதிவின் மூலமாய் தேவன் உலகத்திற்கு என்ன செய்தியை கொடுக்க வந்தார் நம்ம கொஞ்சம் இன்னைக்கு கேட்கலாம். இந்த அதிகாலையில் எழுந்து புறப்பட்டார்னு சொல்லும் பொழுதே நம்ம அதிகாலைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லெட்ஸ் கோ பேக்.
இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு பின்னணியில் என்ன இருந்தது? மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். இந்த 1வது அதிகாரத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது இருக்கிறது. யோவான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணமுடைய வந்தான்னு இருக்கிறது. ஸோ அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டது இருக்கிறது. இதெல்லாம் தொடர்ந்து ஒரு சீஷர்களை அவர் இப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார். அந்திரேயா, பேதுரு இவங்களாம் எப்படி வந்தாங்க. இது வரைக்கும் வந்துட்டு 21வது வசனத்தை கவனிக்கலாம். பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா அவர் முக்கியமாக ஒரு பட்டணத்துக்கு போகிறார். அந்த பட்டணத்தினுடைய பெயர் கப்பர்நகூம். அந்த கப்பர்நகூமுக்கு போன அந்த டைம்லேருந்து அந்த ஃபுல் டே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஜெபாலயத்துக்கு போனார், அங்கே உபதேசம் பண்ணார். சரி, அவருடைய உபதேசம் எப்படி இருக்கிறது? வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஜனங்கள் ஆச்சரியப்படும் விதமாக he was something different. கப்பர்நகூமுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறாருங்க. நம்ம இங்கே முதல் முறை வரோம். நம்ம வரும்பொழுதே நாம் பேசக்கூடியது, நாம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது நிச்சயம் நம்ம யாருன்னு காட்டும். நம்ம ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அங்கே வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா, நாம் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். வழக்கமாக எல்லாரும் பேர் பேசுகிறோமா, இல்லை நம்முடைய வார்த்தைகள் ஈர்க்கும்படியாய் வித்தியாசமாக இருக்கிறதா? நான் நேற்று டிசைபிள்ஷிப் கிளாஸில் ஒரு நபரை குறித்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். சமீபத்தில் சுட்டு கொல்லப்பட்ட சார்லி கிரிக். உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்? அவர் பேசும்பொழுது இன்னும் கொஞ்ச நாள் அவரை உயிரோடு விட்டிருந்தா அமெரிக்க தேசத்தை அசைச்சிருப்பார். 31 வயசு நபர். 18 வயசுலே படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருந்தவர் 18 வயசில் படிக்கிறதுக்கு நிறுத்திட்டார். எங்கே போனாலும் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபர். அவருடைய பேச்சுக்கு அவ்வளவு கட்டுப்படக்கூடிய மக்கள் இருந்தாங்க. 3000 பேர் 4000 பேர் ஒரு கூட்டத்துக்கு வருவாங்க. அந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது அவங்க எல்லார் மனசுலையும் ஒரு விஷயத்தை அவர் விதைச்சிருப்பார். ஸோ இயேசுவானவர் போய் பேசினார்னா, சாதாரணமாக இருக்கிறவங்க, யாரா பேசும்போது கவனிக்காத இருக்கிறவங்க இவர் பேசும்போது கவனிப்பாங்க. எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்து விடுவார். ஸ்பெஷல் டேலண்ட். நாம் பாருங்க, இன்றைக்கு இருக்கிற எல்லார் மத்தியிலும் ஒருவராக இருக்கிறோமா, எல்லார் மத்தியிலும் தனித்துவமாய் நம்மிடத்தில் ஏதோ ஒன்று வித்தியாசம் இருக்கிறதா? இயேசுவானவர் ஜபாலயத்தில் போகிறாரு. நிறைய பேர் ஜபாலயத்துக்கு போவாங்க. அவருடைய வழக்கம் அது, ஜபாலயத்துக்கு போகிறது. ஜபாலயத்துக்கு போய் ஜெபிக்கிறதுக்கு போல் அவர் உபதேசம் பண்ண போனார். போய் பிரசங்கம் பண்ணுறார். அவருடைய வேலை என்ன? வந்த நோக்கம் என்ன? பிரசங்கம் பண்ணுவது அவருடைய வேலை. ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், பிதாவை குறித்து அவரை அறிவிக்க வேண்டும், பாவத்திற்கான மனந்திரும்புதலை குறித்து பேச வேண்டும், ரட்சிப்பை பற்றி பேச வேண்டும். அவர் பேசுவார். சரி, பிரசங்கம் பண்ணா நல்லா புரிஞ்சுக்கணும். டீச்சர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் 1 மணி நேரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட பேசிட்டிங்கன்னா உங்களுடைய த்ரோட் எப்படி இருக்கும்? ஒரு 8 மணி நேரம் நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு சாயங்காலம் டீச்சர்ஸ் வீட்டுக்கு வரும்போது பாருங்கள், உண்மையாகவே ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சிட்டா சக்கையாக எப்படி வருவோம்? நொந்து நூடல்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்தோன்னு நமக்கு வேலை வச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்? வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் வந்தால் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமான்னு தோணும். அவர் உபதேசம் பண்ணுறார். எவ்வளோ நேரம் பண்ணார்? வி டோன்ட் நோ. எவ்வளோ நேரம்னு சொல்லலை.
ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவர்களுடைய ஜெபாலயத்தில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்கே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டினார். அவர் பிரசங்கம் பண்ணுறாருங்க. பிரசங்கம் பண்ண உடனே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் சத்தம் போட்டு சொல்கிறான், நீர் யாருன்னு எனக்கு தெரியும், நீர் தேவனுடைய குமாரன், நீர் பரிசுத்தர். இவர் பண்ண பிரசங்கம் எல்லாமே இன்னொருத்தன் ஒரு பிரசங்கம் பண்ணுறான். இப்பாங்க இவரை பாராட்டுறான், என்கரேஜ் பண்ணுறான். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்? ஆக்சுவலாக இயேசுவானவர் வந்த நோக்கம் பிசாசு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக நான் வரல, பிசாசு என்னை புகழ்கிறதுக்காக வரல, பிசாசு என்னை உயர்த்ததுக்கு நான் வரல. ஏன் நோக்கம் அது இல்லை. தயவுசெய்து நீ பேசாத, அமைதியார். ரைட், சொல்லிட்டு என்ன நடக்குது? உடனே அந்த அசுத்தாவி அவனை விட்டு அலைகழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் எல்லாரும் பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. நாள் முழுவதும் அவருடைய பிரசங்கம் இருக்கிறது, அசுத்தாவியை துரத்துகிறார். நீங்கள் பின்னால் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாகுது, எல்லா இடங்களுக்கும் செய்தி பரவுது. அவர் ஜெபாலயத்திலேருந்து கிளம்புறாரு. அங்கே யாக்கோபு யோவானோடு சேர்ந்து பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் மாமியார் ஜுரமாக இருக்கிறாங்க, அவங்கள சுகப்படுத்துகிறாரு. சுகப்படுத்தின உடனே பாருங்கள், ஒன்று பிரசங்கம் பண்ணார், அங்கே அசுத்தாவியை துரத்தினார், இங்கே சுகப்படுத்தினார். இது நடக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லை. பாருங்கள், சாயங்காலம் ஆன பொழுது 32 சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். கப்பர்நகுமி இப்போ எங்கே இருக்குது? ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், கப்பர்நகுமில் ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணார், அசுத்தாவியை துரத்தினார், கட்டளையிட்டார், அது போயிடுச்சு. எங்கே பேதுருடைய மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அங்கே அவருக்கு சுகவீனமாக இருந்தால் சுகப்படுத்தினார். செய்தி ஒட்டுமொத்த ஊருக்கும் போயிடுச்சு. ஒரு சின்ன குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒட்டுமொத்த பட்டணமும் யார் வீட்டுக்கு முன்னால் இருக்கிறாங்க? இப்போ பேதுரு மாமியார் வீட்டுக்கு முன்னாடி அந்த டோருக்கு முன்னாடி காத்திருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறார் பாருங்க, 34 பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. காலையில் ஆரம்பித்து லேட் நைட் வரைக்கும் அநேகம் பேரை சுகப்படுத்துகிறார், அநேக பிசாசுகளை துரத்துகிறார், அநேக மக்களுக்கு தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். காலையிலேருந்து நைட்டு, லேட் நைட் வரைக்கும் வேலை. நீங்கள் சொல்லுங்க, இஃப் யூ ஆர் பிஸி ஃப்ரம் மார்னிங் டில் லேட் நைட், ஆக்சுவலாக மாம்சம் பலவீனமாயிடும், மனசு சோர்ந்துடும், ரொம்ப டயர்டாகி நல்லா தூங்கணும்னு நினைப்போம். நம்முடைய வழக்கம் அதுதான். we want to sleep, we want to take rest. வருகிறவரும் போகிறவர்களும் அநேகராக இருந்தபடினாலே அவர்களுக்கு போஜனம் பண்ணுவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் சமயம் இல்லாதிருந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது.
அவங்களுக்கு டைமே கிடையாது. எப்போ சாப்பிட்றது, எப்போ தூங்குறது. பொதுவாகவே ஒரு சிலர் என்னக்கிட்ட கேட்குற கேள்வி, பாஸ்ட் எப்போ தூங்குவார்? என்னை கேட்காதவங்க கொஞ்சம் பேர் தான், கேட்குறவங்க நிறைய பேர். எப்போதாயா நீ தூங்குவே? சீரியஸாக நான் நல்லா தூங்குவேன், தூங்காத ஆள்லாம் இல்லை நான். ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள்லாம் கனவு காணலாம், நீங்கள்லாம் ஒருவேளை டயர்டாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய இருதயத்தில் ஒரு விஷயம் என்னை உந்திக்கிட்டே இருக்கும். என்ன உந்தும் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை நீங்கள் இதை ஆச்சரியப்படலாம், இந்த நாள் முழுவதுக்கு நான் என்ன கேட்டனோ, என்ன பார்த்தனோ, என்ன விஷயங்கள் என் காதுக்கு வந்துச்சோ, அது என் தூக்கத்தை நிச்சயமாக டிஸ்டர்ப் பண்ணும். நான் எழுந்திருப்பேன். நான் ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கிட்டது எந்த பழக்கம் அப்படின்னா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பழக்கம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணார். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு? ஃபுல் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி. நாள் முழுக்க பிரசங்கம், நாள் முழுக்கம் பிசாசு துரத்தி இருக்கிறாரு, நாள் முழுக்கம் சுகப்படுத்தி இருக்கிறாரு, நாள் முழுக்கம் பேசியிருக்கிறாரு, எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறாரு. he want to have a life of prayer. ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொன்னா, ஜபங்கிறது உங்களுக்கு நேரம் இருந்தா ஜெபிக்கிறது, ஜப குறிப்பு சொன்னா ஜெபிக்கிறது, ரொம்ப டயர்டான ஸ்கிப் பண்ணுறது அது இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ப்ரேயர்னுடைய ஸ்டைல் ஒரு 3 வசனங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மார்க் 1:35 வாசம் இல்லையா, நம்ம மத்தேயு 14வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்க்கலாம். பாருங்க, இங்கே இந்த சம்பவம் என்னன்னு உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த சம்பவம். சரிங்களா? பாருங்க 23வது வசனத்தை. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன பொழுது அங்கே தனிமையாயிருந்தார். இந்த சம்பவத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா மார்க் 6வது அதிகாரம் வரணும். மார்க் 6க்கு வாங்க பார்ப்போம். அதே சம்பவம் தான். அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். 31வது வசனத்தை பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள். சீசர் என்ன சொன்னார்? வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போயிடலாம், தனித்தே சற்று என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்றார். ஹலோ, கவனிச்சிங்களா? ஏன் அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராக இருந்தபடினால் போஜனம் பானம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கவும் நேரம் இல்லை, சாப்பிடவும் நேரம் இல்லை. அவ்வளவு பிஸி ஷெட்யூல். ஒரு சில நேரத்தில் 3 மணி 4 மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலையில் இருப்போம். சாப்பிட முடியாது ஒரு சில நேரங்களில், தூங்க முடியாது ஒரு சில நேரத்தில். ஒரு சிலருக்கு 24 மணி நேரம் பத்துறதில்லை, அவ்வளோ வேலை. இயேசுனர் சொன்னால் வாங்க கொஞ்சம் போய் தனியாக இருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் தேடி வந்துட்டாங்க. அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். 33. அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்களின் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அவருடைய வேலை டயர்டு, ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்க, ஃபுல் வேலை நமக்கு, கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். ஓய்வெடுக்கலான்னு சொன்ன பொழுது வேலை வந்துருச்சு. வேலை பார்த்தாங்க, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. லைட்டாக கூட சீசர்களுக்கு மட்டும் பசி எடுத்துக்கிச்சு. அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்க. விட்டா இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவார் போல் இருக்கு. சீடர்கள் பார்த்தாங்க, யா இது வனாந்தரமான இடம்,
வர இருட்டிடும் போல் இருக்கு, வெகு நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ முடிச்சிருங்க ஊழியத்தை, அவங்க சாப்பிடவாவது போட்டோம். ஆண்டவர் சிம்பிளாக சொன்னார், ஏன் நீங்களாம் சாப்பாடு கொடுங்களேன். என்னையா சொல்கிறீங்க, வந்திருக்கிற கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 பணத்துக்கு நாங்கள் அப்பம் வாங்கினா கூட என்ன பண்ண முடியாதே, சாப்பாடு கொடுக்க முடியாதே. உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? ஓ, ஒரு கிண்டல் அடிக்கிறாருப்பா. ரொம்ப சந்தோஷமாக வந்து சொன்னீங்க, என்கிட்ட இருக்குது வெறும் 5 அப்பம் 2 மீன் தான், கொடுங்களேன், சாப்பாடு கொடுங்களேன். என்ன வேடி காட்டுறீங்களா? 5 அப்பம் 2 மீன் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? எல்லாரையும் உட்கார வைங்க. பசி தூங்கணும்னு நினச்சவங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சவங்களுக்கு இப்போ வேலை வைக்கிறாரு. பந்தி விசாரணை வேலை செய், சாப்பிட்றதுக்கு பங்கிட்டு கொடு, போய் மீதியானது பொறுக்கு, எல்லா வேலையும் செய்கிறாங்க. செஞ்சுட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு தான் ரெஸ்ட் எடுக்கலைங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, அவர் ஓய்வுலன்னு உட்காந்துருந்தார். ஓய்வு எடுக்கலான்னு போனார், வேலை வந்துருச்சு, வேலை செஞ்சார், வேலை கொடுத்தாரு, முடிச்சிட்டாரு. ஜனங்களை அனுப்பி விட்டுட்டு, சீசர்களை அனுப்பி விட்டுட்டு தனியாக யார்கிட்ட போகிறார் தெரியுங்களா? ரிட்டர்ன் டு காட். அவர்கிட்ட போய் உட்காந்து பேச போனார். சரி, இது 2வது சம்பவம். 3வது, அடுத்த வாரம் மனப்பாட வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே லூக்கா 5வது அதிகாரத்துக்கு இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். லூக்கா 5 16வது வசனம் பாருங்க. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 6வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலேறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இப்போ 3 வசனம் வாசிச்சிட்டோம். 1, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணார். ஜனங்கள்லாம் அனுப்பிவிட்டு சாயங்காலமான போய் உட்காந்து என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். எப்பயுமே தனித்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணார். இப்போ வாசிக்கிறோம், முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசுவானவருக்கு ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சு. அது என்ன பிராக்டிஸ்ன்னு கேட்டால், என்ன நடந்தாலும் அவர் ரொட்டீனா தேவனிடத்தில் பேசுகிறத ஒரு நாளும் எந்த ஒரு காரியத்துக்காகவும் கட் பண்ணவே மாட்டார். ஒரு நாள் சாப்பிடாம கூட இருக்கலாம், ஒரு நாள் தூங்காம கூட இருக்கலாம், ஒருவேளை வேற ஒரு விஷயத்தை கூட விட்டு கொடுத்துடலாம். ஆனால் ஒரு காரியத்தை அவரால் விட்டே கொடுக்க முடியாது. அது எதுன்னு கேட்டால், தினமும் பிதாவோடு கம்யூனியன் பண்ணுற விஷயத்தை விட்டே தரமாட்டார். நாமும் இப்போ நம்முடைய வழக்கத்தை சொல்லிடுறேன், நம்ம எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வருவோம். ஆனால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் நாம் சர்ச்சுக்கு வர்றதை ஸ்கிப் பண்ணுவோம். ஏன்னா நம்ம என்ன தெரியுமா முடிவு பண்ணுவோம், எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போவேன், இந்த வாரம் போகலாம் என்ன பிரச்சனை, அப்புறம் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த கல்யாணம் வருஷத்துக்கு வாழ்க்கையில் ஒரு முறை தான் நான் போக முடியும், அதனால் நான் போய் ஆகணும். இந்த சாவுக்கு போகாமல் என்னால் இருக்க முடியாது. See, we can skip. ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு சாக்கு போக்கில் விட்டுருவோம். அதே போல் தான் ஜெபம் கூட. என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப டயர்டாகிறேன், எப்பா நான் அப்புறம் பேசுகிறேன்பா அப்படின்னு படுத்துப்பேன். ரொம்ப டயர்டு, என்னால் ஜெபிக்க முடியல, தூக்கமாக வந்துருச்சு. அப்புறம் நைட்டு ரொம்ப லேட் நைட் வரைக்கும் ஒர்க்கு. இப்போ நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, நாளைக்கு எக்ஸாம்னா அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க. நாளைக்கு எக்ஸாம் இல்லையா, குவார்டர்லி எக்ஸாம் நாளைக்கு. காலையில் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கிறான், நைட்டு 2 மணி வரைக்கும் படிக்கிறான். அவங்ககிட்ட எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுன்னு கேட்டு பாருங்களேன். இந்த மாதிரி முழுசும் ஜெபம் பண்ணுறவங்க, விடிய காலம் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறவங்க எத்தனை பேர்? எனக்கு என்ன பழக்கம் இருக்கிறது, நான் ஜெபம் பண்ணுவது என்பது என்னுடைய லைஃப்பில் ஒரு நாளும் அது ஸ்கிப் ஆகாத ஒரு விஷயமா.
நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்கிப் பண்ணுறீங்களே, இது இல்லைனா அது செய்யலாம், அது இல்லைனா செய்யலான்னு. மூச்சு விடுறதை மட்டும் ஒரு கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்துட்டு, நம்ம டெய்லி தானே மூச்சு விடுறோம், அதனால் என்ன பண்ணிடலாம், கொஞ்ச நேரம் மூச்சு விடுறதை நிறுத்திட்டு வேறு வேலை பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்களேன். அது மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்க்கையில் இடைவிடாமல் செஞ்சால் அது இல்லைன்னா அவ்வளோதான். இயேசுவானவருக்கு நாம் மூச்சு விடுவதை போல தான் ப்ரேயரும். ப்ரேயருங்கிறது என்ன, பிதா கூட பேசாமல் என்னால் ஒரு நாழிகை கூட இருக்க முடியாது. பிதாவோட உறவு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. பிதாவும் நானும் நிச்சயம் உறவாட வேண்டும். அவர் என்ன நினைக்கிறாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாருன்னு நான் புரிஞ்சுக்கணும், நான் யாராய் செயல்படணுங்கிறத அவற்றை கேட்கணும், என்னுடைய வேலை என்னன்னு எனக்கு புரிய வைக்கணும் அவர். ஏன்னா அவர் தேவகுமாரன் தான். இந்த பூமியில் வந்தவொடனே சொல்லிட்டார், நீர் தேவனுடைய பரிசுத்தர். பிசாசு சொல்கிறான் உட்காந்துக்கிட்டு, பரவாயில்லையே நம்ம யாருன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, அதனால் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லை, நீர் தேவனுடைய பரிசுத்தர்னு பிசாசு அந்த நாள் முழுக்க திருப்ப 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 பிசாசு ஒரு விஷயத்தை கான்ஸ்டண்ட்டாக சொல்ல விரும்புகிறான். நீ உண்மையுமே கிறிஸ்து தான், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், நீ பரிசுத்தர் தான். பிசாசு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வரல. யார் தெரிஞ்சுக்க வந்திருக்குன்னு தெரியுமா, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இந்த ஜனம் தெரிஞ்சுக்கணுன்னா நான் யாரா இருந்தா இது எல்லாருக்கும் போய் சேரும். சரீர சுகத்தை எதிர்பார்த்து வராங்க, பிசாசு துரத்தணும்னு வராங்க, ஏதாவது கிடைக்குமான்னு வராங்க. இவங்களுக்கு நான் யார், என் லைஃப்பில் எனக்கு தேவன் என்ன நோக்கத்தோடு அனுப்புனார், என்ன நோக்கத்தில் அனுப்புனார் தெரியுங்களா? ஏசாயா 42 முதல் 4 வசனங்களை கொஞ்சம் கவனிக்கலாம். இயேசுவானவர் ஏன் ப்ரேயர் பண்ணாரு, அவர் ஏன் இப்படி ஒரு ப்ரேயர் லைஃப் வச்சிருந்தாரு? முதல் வசனம் பாருங்க, 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, எத்தனை விஷயம் இதுக்குள்ள இருக்கிறது. ஒன்று, நான் ஆதரிக்கிற என் தாசன். தேவன் இயேசுவை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு, எனக்கு நான் ஒருத்தரை ஆதரிப்பேன், ஒருத்தரை சப்போர்ட் பண்ண முடியும், ஒருத்தரை என்னுடைய தாசன்னு சொல்ல முடியும்னா அது இந்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து தேவன் அனுப்புனாரு, அவரே வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்டார். அப்படிலாம் இல்லைங்க. நீங்களான ஒரு உண்மையை புரிஞ்சுக்கலாம். நீங்களும் நானும் எப்படி பிறந்தோமோ அப்படி இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். வரும்பொழுதே அவர் தன்னுடைய தெய்வத்துவத்தை வைத்து எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு வரல. உங்களை போல என்ன போல மனுஷனாக தான் இந்த பூமியில் செயல்பட வந்தார். அப்போ அவர் he has to learn, கற்றுக்கொள்ளணும். தாசனாக இருப்பதுனா என்ன, தாசன் என்ன வேலை செய்யணும், எப்படி செய்யணும். அவரே செய்யலாமா? இல்லை, அவருடைய ஆவியை அவர் மேலே அமர பண்ணியிருக்கிறார். அமர பண்ணும் பொழுது அவர் நினைச்சதெல்லாம் அவர் செய்ய போகிறதில்ல. ஆவியானவர் எங்கே கூப்பிட்டு போகிறார் அங்கே போகணும். அவர் வனாந்தரத்துக்கு ஆவியானவர் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணணும், போகணும். 40 நாள் நீ போய் தனியாக உட்காந்து பிதா என்ன சொல்கிறாருன்னு கேளுப்பா. நீ பிதா கிட்ட கேட்டு 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 தெரிஞ்சுக்கோ. நீங்களும் நானும் தினமும் என்னங்க ஜெபம் பண்ணுவோம், எங்கள் அப்பா ஆசீர்வதிங்க, அம்மா ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க படிக்கணும் ஆண்டவரே, எங்களுக்கு வீடு இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரே. நமக்கெல்லாம் அவ்வளோதானே சொல்லி கொடுத்தாங்க ஜெபத்தில். இயேசுவானவர் போய் உங்களுக்கு பிரியமான தாசனாய் நான் வாழணும்னா நான் என்ன செய்யட்டும், நான் என் சொந்த சுய சித்தத்தெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் நினைக்கிறபடி செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? என்னை இந்த பூமிக்கு அனுப்புனது யாருக்காக? புறஜாதிகளுக்கு இந்த நியாயம் போய் சேரணும்னா நான் என்ன பண்ணணும்? 1வது வசனத்திலே சொல்லிட்டாரு, புறஜாதிகளுக்கு அவர் நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஆனால் வந்தது அவருக்கு சொந்தமானதில் தான் ஃபஸ்ட்டு வந்தார். புறஜாதிகள் வரைக்கும்
இவர் தான் கிறிஸ்துன்னு போய் சேரணுன்னா இயேசு என்னெல்லாம் பண்ணணும்? அவர் அங்கேருந்து எல்லாத்தையும் மொத்தமாக அப்படியே வாங்கிட்டு வந்துடல, இங்கே வந்தால் எல்லாத்தையும் வாங்கினார். அப்போ ப்ரேயர் லைஃப் என்ன தெரியுமா? நான் ஏன் உண்டாக்கப்பட்டேன்? என்னை இந்த பூமியில் படைச்சிங்கள, எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குல்ல, எனக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்கீங்கள, என்னை இந்த வீட்டில் பிறக்க வச்சிங்கல்ல, எதற்கு என்னை இங்கே படைச்சிங்க? உலகத்தில் எவ்வளோ தேசம் இருக்கிறது, எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. எங்கள் தேசத்திலே பணக்காரங்க இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எத்தனை விதமான மனிதர்களை நான் பார்க்குறேன். என்ன இந்த வீட்டில் கொண்டு வந்து பிறக்க செய்ததுக்கு என்ன காரணம்? நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன பர்பஸை நீங்கள் உருவாக்குனீங்க? என்னை கொண்டு இந்த பூமியில் ஏதோ ஒன்று நடப்பிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கல்ல, அது என்னது? அது இயேசுவானவர் தன்னுடைய எல்லா வேலைகளுக்கு மத்தியிலும் திரும்ப திரும்ப ஓடி போய் தனியாக ஆண்டவர்கிட்ட உட்காந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்கிற ஒரு காரியத்தை தான் வாழ்க்கையில் வச்சுருந்தார். நம்ம எல்லாரும் நம்ம தேவைகளுக்கு ஜெபிக்கிறதே கற்று வச்சுக்கிட்டோம். இயேசுவானவர் ஒவ்வொரு முறை போய் ஜெபம் பண்ண பிற்பாடும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நிச்சயமாக நம்ம எக்ஸ்ட்ரா படிப்போம் அதை. ஆனால் அவர் ஜெபம் பண்ணார்னு சொன்னாவே பிதா கிட்ட போயிட்டு என்னெல்லாம் கேட்பார் பாருங்கள். 2வது வசனத்தை பாருங்கள், 42 ஏசாயாவில். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரிய அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இளங்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். இப்போ இதை படிச்சிட்டோமா? இதே வசனத்தை யார் படிச்சது? இயேசுவானவர் படித்தார். கவனிங்க. இப்போ நான் ஆதரிக்கிற தாசன், நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அதை வெளிப்படுத்துகிற வரைக்கும் அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? அவர் சத்தம் போட மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்த மாட்டார், வீதியில் கேட்க பண்ண மாட்டார். எல்லாத்தையும் சொல்கிறேன்ல, இது யாரை பற்றி சொல்லியிருக்குது? நீங்களும் நானும் இது யாருக்கோ சொல்லியிருக்குது, இது வேற யாரோ அப்படி இல்லை. நாம் படிக்கிறப்போ அது யாரை பற்றி தெரியுமா? என்னை பற்றி சொல்லியிருக்கு. நான் இப்போ எப்படி படிக்கிறேன்? இந்த வசனத்தை படித்த உடனே என் கேரக்டர் எப்படி இருக்கணும்? நான் இந்த பூமியில் யாராக இருக்கணும்? தேவன் யாருன்னு இந்த பூமியில் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் காரணமாக அமையணும். நான் காரணமாக இருக்கணும்னா எப்படிப்பட்ட மனுஷனாக நான் இருந்த பூமியில் இருந்தால் அது தெரியும். நான் கோபத்தை கற்றுக்கிறேன், வன்மத்தை கற்றுக்கிறேன், சண்டை போட கற்றுக்கிறேன், எரிச்சலாக இருக்கிறது கற்றுக்கிறேன், நான் அப்படியே என்னுடைய முகத்தை உருன்னு காட்டுறது கற்றுக்கிறேன். எல்லாரும் எப்படி என்னுடைய பெற்றவங்களை பார்க்குறேன், என்னுடைய சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறேன், அவங்கவுங்கள பார்த்து நான் ஒரு மனுஷனாக உருவாகியிருக்கிறேன். இப்போ நான் நடந்துக்கிற விஷயம்லாம் எப்படி தெரியுமா? ஒன்று எங்கள் அப்பா கிட்ட இருக்கும், எங்கள் அம்மா கிட்ட இருக்கும், எங்கள் சித்திக்கிட்ட இருக்கும், எங்கள் சித்தப்பா கிட்ட இருக்கும், எங்கள் மாமா கிட்ட இருக்கும், அத்தைக்கிட்ட இருக்கும், என் சொந்த பந்தங்கிட்ட இருக்கும், என் நண்பர்கள்கிட்ட இருக்கும். அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நான் இந்த பூமியில் எல்லாரை போல் நானும் ஒரு ஆள். நான் அப்படி தான் வளர்ந்துட்டேன். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒரு ரகசியத்துக்கு அழைக்கப்படுறாங்க. நீங்கள் இது வரைக்கும் உலகத்தை பார்த்து உங்கள் சுபாவத்தை வடிவமைச்சிங்களே, நீங்கள் எப்படிலாம் பேசணும்னு கற்றுக்கிட்டீங்களே, எப்படிலாம் செய்யணும்னு கற்றுக்கிட்டீங்களே, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இயேசுக்கிட்ட வாங்க. இயேசு என்ன பண்ணாரு தெரியுமா? எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு ஒவ்வொரு நாளும் எங்கே பார்த்தாரு? வேதத்தை பார்த்தாரு, பிதாக்கிட்ட போய் கேட்டார், எனக்கு அதை நான் எப்படி வளர்த்துக்கிட்டோம், நான் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கட்டும் கேட்டார், வளர்த்தாரு. அதனால தான் கப்பர்நகூமில் வந்து நின்று பேசின உடனே இவர் போதிக்கிறது வேற யாரும் இந்த மாதிரி போதிக்கலை. வசனத்தை இவர் வித்தியாசமாக சொல்கிறார். ரெண்டாவது, அவர்
பதறுவதும் இல்லை, இளங்கரிப்பதும் இல்லை. பிசாசு சொன்ன உடனே உணர்ச்சி வசப்பட்டிருந்தாருன்னு வச்சிங்களேன், எல்லாமே வீணாக போயிடும். பிசாசு சோதிக்கும் பொழுதே வசனத்தை பயன்படுத்த தெரியலனா வீணாக போயிருக்கும். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இயேசுவுக்கும் முன்னால் வைக்கப்பட்டது. எப்படி? அவருக்கும் சோதனை வைக்கப்பட்டது. அவர் குமாரனா இருந்தால் கூட சோதிக்கப்படுவார். அவருக்கு எக்ஸாம் உண்டு. அவர் சோதனை பாருங்க. இப்போ பசி உண்டாச்சு, பசியில் என்ன பண்ணணும்? பசி வந்துச்சுன்னா நிச்சயமாக நான் இங்கே உட்கார முடியாது, எனக்கு மயக்கமாக வரும், தலை சுத்தம், உடனே நான் ஏதாவது ஒரு சாக்லேட் எடுத்து போட பார்க்குறேன், ஏதோ ஒன்று பண்ண பார்க்குறேன். ஆனால் அவருடைய ஆவியானவர் அவருக்கு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் அல்ல, பொருளினால் இல்லை, தேவனுடைய வார்த்தையினால நிற்க முடியும். அந்த ஸ்ட்ரென்த்தை நீ வளர்த்துக்கோ. நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் ஜப வீரராக வந்து எந்த பிரச்சனையிலும் நான் ஜபத்தோட இந்த பிரச்சனையெல்லாம் உறுதியாக நிற்க முடியும் நம்ம கற்றுக்கிட்டோமா? இல்லவே இல்லை. இயேசுவானவருடைய லைஃப்னுடைய எல்லா அங்கமும் ப்ரேயர் தான். நான் செய்கிற எல்லாத்துக்கும் பின்னால் நான் கர்த்தர்கிட்ட கேட்டேன், பசி வந்தால் நான் என்ன செய்யட்டும், எனக்கு பிரச்சனை நான் என்ன பண்ணட்டும். எல்லாம் என்னை பற்றி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வேதம் வாசிக்கிறேன், போய் அப்பாகிட்ட போய் பேசுகிறேன். நான் வேதத்தை வாசிக்க ஏசாயா 42:1-4 பற்றி பார்க்குறப்போ நான் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்குது. இதெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் தான் பலன் கொடுக்கணும், நீங்கள் தான் என்னை நடத்தணும். நீங்களான என்ன பண்ணுறோம்? 5 நிமிஷத்தில் ஜபத்தை முடிச்சிடறோம். இல்லை, நமக்கு ஜபம் பண்ணவே தெரில, நமக்கு ப்ராக்டிஸே கிடையாதுல்ல, ரொட்டீன் கிடையாதுல்ல, பழக்கம் கிடையாதுல்ல. நான் போய் இன்றைக்கி படித்த வேதாகமத்தை வச்சு, ஆண்டவரே இந்த வாஸ்தேன், இந்த வசனத்தின்படி என் கேரக்டரே இல்லை, இந்த கேரக்டர் நான் எப்படி வளர்க்கட்டும், நான் எப்படி செய்யட்டும், எனக்கு பிரச்சனை வரும்போது நான் எப்படி நிற்கட்டும், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்க. நம்ம கேட்குறதே இல்லையே. ஒரு பாவத்தை என்னால் விட முடியல. ஏன் ஆண்டவரே, உங்களை அறிந்த பிறகும் என்னால் விட முடியலன்னா எங்கே பிரச்சனை இருக்குது, எனக்கு நீங்கள் உணர்த்துங்க, எனக்கு பலன் கொடுங்க, நான் மாறுறேன். என் ஜபம் அதுக்காக போயிட்டுருக்கா? இல்லையே. ஜபம் என்பது என் வாழ்க்கையின் முழு அங்கமாய் பாடிட்டோம். ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜப ஆவி. யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு ஜெபிக்கிற ஆவியே இல்லைன்னா எனக்கு அது இட்ஸ் எ ஸ்ட்ரேஞ்ச். ஆவியானவர் ஒருத்தர் தான். நான் ஜெபிக்கிறதுக்கு அவர் என்னை தூண்டுறாரு. சீரியஸ், ஐ எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப படுத்துக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப முடியலன்னா என்னை ஆண்டவர் தட்டுறதையும் எழுப்புறதையும் என்னால் உணர முடியும். மக்கள் அங்கே அப்படி இருக்கிறாங்க, நீ எப்படி தூங்க முடியும்? இந்த நாள் செய்திக்கு நான் சாட்டர்டே நைட் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிற ஒரு 8 மணி நேரம் தூங்குன்னா என்ன ஆண்டவர் எப்படி பயன்படுத்துவார்? நான் என் உணர்வில் கர்த்தாவே எனக்கு சொல்லிக் கொடுங்க, என்னை நடத்துங்க, என் கூட இருங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு நான் தொடர்ந்து தேடலைன்னா நான் எப்படி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, சமைக்கிற வேலை தான் வீட்டில். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் சமைக்கிறதுக்காக போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரே எனக்கு இன்னும் சமைக்க தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்க, ஆண்டவரே நான் செய்கிறதில் இன்னும் நான் சரியாக செய்கிறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு உணர்வை கொடுங்க, எனக்கு திறமையை கொடுங்க, நான் இன்னும் பர்ஃபெக்டாக மாறணும். நான் இத்தனை வருஷம் சமைச்சிருக்கிறேன், நான் சமைக்கிற விஷயம், அந்த விஷயத்தை யாருன்னா கேட்டாங்கன்னா நான் இப்படி செய்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய தாசன், நான் தேவன் என்னை அழைச்சிருக்கிறார், அவரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவருடைய ஆவி என்கிட்ட இருக்குது. நான் செய்கிற ஒரு சின்ன வேலையில் கூட கர்த்தரை என்னால் வெளிப்படுத்த முடியும். எல்லாரும் செய்கிற மாதிரி நான் கிடையாது. இந்த உலகத்தில் மற்றவங்கள மாதிரி நான் கிடையாது. ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். ஏன்னா நான் தினமும் கர்த்தர்கிட்ட பேசுகிறேன், தினமும் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார். அவருடைய வசனத்தை நான் அப்ளை பண்ணுறதுக்கு நான் போய் கர்த்தர்கிட்ட நிற்கிறேன், அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதனால தான் ஊரில் உலகத்தில் அவர் நின்னாலும் நடந்தாலும் பேசினாலும் இது வித்தியாசமாக இருக்கே, இது வித்தியாசமாக இருக்கே. ஏன் மக்கள் பார்த்தாங்க, ஏன் ஆச்சரியப்பட்டாங்க? சுவிசேஷம் போய் சேருவதற்கு இதெல்லாம் வழியாக இருந்துச்சு. அப்போ நீங்களான என்ன பண்ணுறோம்? நமக்கு தேவைன்னா ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணுவோம், பிரச்சனைனா சொல்லுவோம். அது ஜெபம் இல்லை.
ஆண்டவரே நான் யார், என்னை ஏன் கூப்பிட்டீங்க, என்னை ஏன் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க, நான் என்னுடைய பர்பஸ் என்ன, அந்த பர்பஸ் நிறைவேற்றத்துக்கு என்கிட்ட என்ன குணம் இருக்கணும், நான் எப்படிப்பட்ட குணத்தோடு இருந்தால் அது நிறைவேறும், அந்த குணத்தெல்லாம் வளர்த்துக்கிறதுக்கு தினமும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும், தினமும் கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஒவ்வொரு விஷயமா சொல்லணும். அவர்கிட்ட பேசாத ஒரு நாள் இருக்கும்னா, நான் விசுவாசம் சபைக்கு எழுதி ஒரு பெரிய போர்டில் போட்டு கொடுத்தேன், அவரிடத்துல பேசாமல் ஒரு நாள், நீங்கள் அவர் உங்ககிட்ட பேசலைனாலும் நீங்கள் அவர்கிட்ட பேசினாலும் அந்த நாளை போல் ஒரு சபிக்கப்பட்ட நாள் உலகத்தில் இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு நாள் ஜெபிக்க மறந்துட்டீங்க, ஒரு நாள் ஜெபிக்கலை, ஒரு நாள் உறவு இல்லை, சாபமான நாள். அதே தான் உங்களுக்கு சொல்லுவேன், சண்டே ஆராதனைக்கு வர்றது கட்டாயமானு கேட்டால் கட்டாயம் இல்லை. நீங்கள் என்னைக்கு இதை மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஆல்ரெடி சாபத்துக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் வேணால் உங்களை ஆறுதல் படுத்திக்கலாம், நான் அப்புறமா கேட்டுப்பேன், இது ஒரு வாரம் வரலன்னா பிரச்சனை இல்லையா, இல்லவே இல்லை, இது என் உயிர். நான் இங்கே ஆராதிக்கலாம், வேறு ஒரு சர்ச்சில் ஆராதிப்பேன். நான் பெங்களூரில் இருந்தால் பெங்களூர் சர்ச்சில் ஆராதிப்பேன், சிங்கப்பூரில் இருந்தால் சிங்கப்பூர் சர்ச்சில் ஆராதிப்பேன். சண்டே என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய குடும்பத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாள். அன்னைக்கு ஏன் பண்ணிக்கு வரல, இன்னைக்கு ஏர் ஓட்டிகிட்டு இருக்குதுங்க, இன்றைக்கி தான் டிராக்டர்காரன் வரேன்னு என்ன பண்ணிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை தான் வரேன்றான். எல்லா விசேஷமும் நம்ம மக்கள்லாம் என்னைக்கு வைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. ஏன், அவங்களுக்கு வருமானத்துக்கு அவங்க அன்றைக்கி தான் வைப்பாங்க. நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி மிஸ் பண்ணேன்னா நான் எந்த உறவில் வளருவேன், என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும், நான் தேவன் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும். சேம் ப்ரேயருங்கிறது ஒரு நாளும் ஒரு நிமிடமும் மிஸ் பண்ணுறதில்லை. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்களா, இங்கே 24 hours. தூங்கும்போது என்ன பாஸ் ஜெபம் பண்ணுவீங்க, தூங்குறதுல கூட என் உணர்வு உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடைசியாக நான் கர்த்தர்கிட்ட பேசிட்டு தான் தூங்குவேன். நான் விழிக்கும்போது நான் அவருடைய சாயலை பார்க்கணும், எப்போ விழிச்சாலும் நான் பார்க்கணும், எப்போ விழிச்சாலும் நான் அவர்கிட்ட பேசணும். நான் உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான். நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன், ஹீ வில் கம் அண்ட் வேக் மீ அப். என்னை எழுப்புவார். என்ன தம்பி தூங்கிட்டு இருக்கிறேன், சாரிப்பா ரொம்ப டயர்டாகிடுச்சு படுத்துட்டேன், நீங்கள் தான் எழுப்புங்க, வாங்க 2 பேரும் பேசலாம். இன்றைக்கு இந்த ஊழியம், இந்த விஷயங்கள் இப்படி சிறப்பாக இருப்பதற்கு, தனித்துவமாக இருப்பதற்கு ஒரு காரணம் ப்ரேயர். இன்னொன்று சொல்கிறேன், அவர் தனியாக போய் ஜெபம் பண்ணார். நம்ம பார்த்தோம் இல்லையா, மார்க்கு 1:36 பாருங்கள். சீமோனும் அவனோடே இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதிகாலையில் இருட்டோட ஜனங்க தேடுறாங்க. ஏங்க 3 மணிக்கெலாம், இப்போ நைட்டு வரைக்கும் அவர் வேலை செஞ்சிட்டாரு, இவர் 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண போயிட்டார். அவர் சீஷர்கள் தேடுறாங்க. ஏன் தேடுறாங்க, அவர் காணோம், படுத்திருந்தவரை. மக்கள் சத்தம் போட்டுன்னு வெளியில் நிற்கிறாங்க, எங்கப்பா அவர் வந்தவரை காணோம் அப்படின்னு. இவங்க 2 பேர் தேடிக்கிட்டு போகிறாங்க. வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போயிட்டார் ஜெபம் பண்ணுறதுக்கு. தேடிட்டு போய் சொல்கிறாங்க, ஐயா உங்களை எல்லாரும் தேடுறாங்க, வாங்க. இயேசுவானவருக்கு எப்படி இருந்திருக்கணும், ஆக்சுவலாக நைட்டு வரைக்கும் கூட்டம் இருந்துச்சு, இப்போ காலையிலே கூட்டம் வந்துருச்சு. ரைட், நம்ம வந்த நோக்கம் என்னம்மா, நம்மெல்லாம் எப்படி பார்ப்போம். இயேசுவானுடைய பதில் என்ன பாருங்க, அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆதலால் ஒரே ஊர்லயே டேரா போட முடியாது, ஒரே ஊர்லயே உட்கார முடியாது, நான் அடுத்த ஊருக்கும் போய் ஆகணும், சரியா? அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அவருடைய வேலை ரொட்டீனா, இன்னைக்கு இந்த ஊர், நாளைக்கு அந்த ஊர், நாளைக்கு அந்த ஊர் போய்கிட்டே இருக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். சேம் டைம் ஐ வில் கோ அண்ட் கம்யூனியன் வித் மை ஃபாதர். நான் தொடர்ந்து வேலை செய்யணும். ஆனால்
அந்த வேலைக்கு மத்தியில் நான் பிதா கிட்ட பேசுகிறத நிறுத்தவே முடியாது. அதை நிறுத்தினா இந்த வேலை எதுவுமே உண்மையாக இருக்காது, இந்த வேலை எதுவுமே சரியாக இருக்காது. அப்போ நான் பிதா கூட பேசுகிறதும் வேலை செய்கிறதும் ரெண்டும் முக்கியம். எதுவும் செய்யணும், அதையும் விடக்கூடாது. லைஃப்பில் ஒரு பிரின்சிபல் வச்சுருந்தார், ஒரு டிசிப்ளின் வச்சுருந்தார். அவருடைய டிசிப்ளினை என்றைக்கும் யாராலையும் எப்பொழுதும் மாற்ற முடியல. இப்போ நான் இருக்கிறேன், என்கிட்ட ஒரு டிசிப்ளினை செய்ய சொன்னீங்கன்னா என்னால் முடியல. காலையில் ஒரு 3/4 மணி நேரம் நடக்கணும். எல்லா நேரம் நடக்க முடியுமா? என்னால் முடியறதில்லை. நைட் ட்ராவல் பண்ணி வந்தேன்னா வரும்போதே டயர்டாக இருக்கா, கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம். விழிச்சிட்ருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், அது மாறாது. ஆனால் இந்த தொப்பை குறையிட்டுன்னு கொஞ்சம் என்ன பண்ணுறேன், ஒரு 5 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் நடக்க பார்க்குறேன். நானும் நடந்து பார்க்குறேன். ஆனால் செல்லமாக வளர்த்த இந்த வயிறு மட்டும் என்ன பண்ண மாட்டேங்குது. என்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை எனக்கு சொன்ன எக்ஸசைஸை ஒருவேளை நான் 40 நாள் ஒழுங்காக செஞ்சிருந்தா நிச்சயமாய் மாற்றம் இருக்கும். 4 நாள் செய்ய முடியுது, 5ஆவது நாள் ஏதோ ஒரு சூழ்நிலை என்னால் செய்ய முடியல. இது எனக்கு ஒரு வேளை என்னுடைய சரீரத்தை மெயின்டைன் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனை. ஆனால் அநேகருக்கு உங்கள் ஆத்துமாவை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு, தேவன்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்களும் நானும் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சிடுறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இன்னையிலேருந்து என் லைஃப்பில் ஜீவன் போகிற வரைக்கும் ஜபங்கிறத மட்டும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். 2வது, எப்பொழுதெல்லாம் பிதாக்கிட்ட பேச சான்ஸ் கிடைக்குதோ நான் பேசுவேன். சான்ஸே கிடைக்கலனாலும் சான்ஸை நான் உருவாக்குவேன். 4வது, நான் எதுக்காக என்னை படைச்சாரு, என்ன நோக்கத்தில் என்னை அழைச்சிருக்கிறாரு, என்னை ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு, நான் என்ன செய்யணும்னு தினமும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். நான் செஞ்சதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லுவேன். நான் ரிப்போர்ட் பண்ணுவேன், இப்படி செஞ்சேன், சரிதானப்பா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிச்சா, உங்களுக்கு திருப்தியா, இதில் எதாவது நான் மாற்றிக்கணுமா. இதுதான் ஜெபம். ஜெபங்கிறது உன் தேவை என் தேவைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது இல்லை, அது அவருக்கு தெரியுங்க. அதெல்லாம் அவர் செய்வார். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கான அடிப்படை உண்மையே நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும், அதில் என்ன குறைவு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும், எதை திருத்திக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக இன்னையிலேருந்து நான் மரிக்கிற வரைக்கும் ஜபங்கிறத மட்டும் என் வாழ்க்கையில் இடைவிடாத ஒன்றாய் வைத்திருக்கணும். அது டிசிப்ளினாக இருக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஜபத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், ஸ்கிப் பண்ண மாட்டேன், தவிர்க்க மாட்டேன், ஜெபிப்பேன். கடமைக்கு ஜெபம் பண்ண மாட்டேன், ஆத்திரம் தோத்திரம் ஆமின்ட்டு போக மாட்டேன். தேவன்கிட்ட உட்காந்து அமர பேசுவேன், அவர் என்கிட்ட பேசுகிறத கேட்பேன். இந்த டிசிப்ளின் யார்கிட்ட இருக்குதோ அவங்க உண்மையாகவே தனித்துவமாக இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் ஆவியினால் நடத்தப்படும். அவங்களுடைய கனி அற்புதமாய் தெரியும். நீங்கள் பேசும்போதே சொல்லிடலாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையான்னு. உங்களுடைய சுபாவத்தை பார்க்கும்போதே சொல்லலாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையான்னு. ஸோ உண்மையாகவே இயேசுவானவர் தனித்து தெரிஞ்சார். காரணம், அவர் ஜெப வீரர். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தற்றும். கண்களை முடிச்சோம் பண்ணலாம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நேரத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று கவனிக்கும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீங்க. எங்கள் வாழ்க்கையில் ஜபங்கிறத இன்னும் சரியாக நாங்கள் புரிஞ்சிக்கல. ஜபங்கிறது ஏதோ ஒரு மந்திரம் போல் நாங்கள் வச்சுருக்குறோம். ஜபம் பண்ணிட்டா எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி வந்துருச்சு. இந்த பாவத்தை எல்லாம் எங்களுக்கு மன்னிங்க. எங்கள் இயேசு கிறிஸ்துவை உற்று பார்க்க, எங்கள் ஆண்டவரை என்னை கவனித்து பார்க்க, எங்களுக்காக எப்பொழுதும் தன்னை முன்மாதிரியாய் வைத்தவரை கவனித்து கற்றுக்கொள்ள உதவி செய்க. இன்றைக்கு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்த இந்த டிசிப்ளினை நாங்கள் பார்த்தோம். எதுவும் ஜபத்திற்கு தடையாக அவருக்கு இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தடையாக வருது. இதெல்லாம் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களோடு பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்க உதவி செய்யுங்க.
எந்த நிலைமையிலும் உம்மோடு உறவாட உதவி செய்யுங்க. உம்முடைய தயவு நடத்திட்டோம் ஆண்டு கொள்ளுங்க. மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா இந்த பாடலை பாடலாம். கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களோ? மெசேஜ் உங்களை உட்கார வச்சிருக்குது, எந்திரிங்க பாப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். தூக்கத்துடனே வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம்,
இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சகலவற்றையும் படைத்து தம்முடைய ராஜரீகத்தினாலே